அனைவருக்கும் வணக்கம். கும்பராசிக்காரர்களுக்கு பார்த்த முதல் நாளே குருவுடன் இணைந்த சுக்கிரனின் அமைப்பு காரணமாக ஏப்ரல் 25ஆம் தேதி முதல் மே 1ஆம் தேதி வரை குரு சுக்கிரன் இணைந்து சஞ்சரிக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் குரு சுக்கிர யோகம் கும்பராசிக்காரர்களுக்கு மிகவும் வலுவாக கிடைக்கிறது. எனவே இவை இனிதே நடந்தே தீரும், இவற்றை தடுக்க முடியாது என்று சொல்லக்கூடிய வகையில் கும்பராசிக்காரர்களுக்கு எந்தெந்த நிகழ்வுகள் நடைபெறப் போகின்றன என்று ஆராய்ந்து பார்க்கும்போது மிக வலுவாக முதலும் முடிவுமாக இருக்கக்கூடிய சூரியன் 3இல் உச்சம் பெற்று சஞ்சரிக்கிறாருங்க. ராசியின் அதிபதியான சனியின் தந்தையாக பார்க்கக்கூடிய சூரியன் மிகவும் வலுவாக சகாயஸ்தானமாகிய 3இல் உச்சம் பெற்றிருக்கிறார். பொதுவாக 3, 6, 10, 11 ஆகிய இடங்களில் சூரியன் சஞ்சரிக்கும் போது அபரிவிதமான வளர்ச்சியை ஏற்படுத்தி கொடுப்பார். அப்படிப்பட்ட ஒரு இடமான 3ஆம் இடத்தில் உச்சம் பெற்று வலுவாக சஞ்சரிக்கிறார். எனவே உங்களுடைய சிறு முயற்சி கூட மிக பெரிய அளவில் அங்கீகாரமும் வெற்றி வாய்ப்பும் நிறைந்து கிடைப்பதற்கான யோகம் உண்டு. வாழ்வில் ஏற்படக்கூடிய பல தடைகள் சிரமங்கள் விலகி சிறப்பான முன்னேற்றத்தையும் வளர்ச்சியையும் நிறைந்து பெறுவதற்கான அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகள் நிறைந்த ஒரு தருணமாக அமைகிறது என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறார். அப்படிப்பட்ட இந்த வேளையில் குரு 1ஆம் தேதி வரை உச்சம் பெற்ற சூரியனுடனும் சுக்கிரனுடனும் இணைந்து சஞ்சரிக்க போகிறாருங்க. அதற்கு பிறகு சுகஸ்தானமாகிய 4இல் குரு நுழைகிறார். அதற்கு முன்னதாக சூரியன் மற்றும் சுக்கிரனுடன் இணைந்து சகாயஸ்தானத்தை வலுப்படுத்துகிறாருங்க. சகாயஸ்தானத்தில் சுக்கிரனும் குருவும் இணைந்து 7 நாட்கள் சரியாக சஞ்சரிக்கின்றன. அதற்கு பிறகு 20 நாட்கள் கழித்து மிக வலுவாக சுகஸ்தானத்தில் குருவுடன் இணைந்து சுக்கிரன் ஆட்சி பலம் பெற்று சஞ்சரிக்க போகிறாருங்க. அது மிக பெரிய அளவில் வரவேற்கத்தக்க நன்மையை அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக மாறும். ஆனால் அதற்கு முன்னதாக அடித்தளமிடக்கூடிய வகையில் இந்த வெற்றிக்கு உரித்தான சகாயஸ்தானத்தில் நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய வலுவான அமைப்பாக பார்க்கப்படுகிறது. எனவே நீங்கள் திட்டமிட்டதை விட இந்த தருணத்தில் பல்வேறு வகையான காரியங்களை கும்பராசிக்காரர்கள் சிறப்பாக கையாளுவதற்கான அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகளும் தடையும் தாமதமும் இல்லாமல் அனைத்திலும் மிகப்பெரிய அளவில் பிரம்மாண்டமான வெற்றியை பெறுவதற்கான அதிர்ஷ்ட யோகமும் நிறைந்த ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் கிரகநிலைகள் உறுதிப்படுத்துகின்றன. குரு 3இல் இருப்பதை விட 4ஆம் இடத்திற்கு மாறுவது அதீத நன்மையை ஏற்படுத்தி கொடுக்கும். எனவே அப்படிப்பட்ட ஒரு அமைப்பிற்கு மாற இருக்கிறார். இந்த வேளையில் குடும்ப ரீதியாக சந்திக்கக்கூடிய பல்வேறு வகையான தடைகள் சிரமங்கள் அனைத்தும் தகர்த்தெறியப்படும். குருவின் சஞ்சார அமைப்பு என்பது மிக பெரிய அளவில் பல முன்னேற்றத்திற்கு முட்டுக்கட்டை இடக்கூடிய காரியங்கள் அனைத்தையும் தகர்த்தெறிந்து நல்ல முன்னேற்ற வாய்ப்பையும் குடும்பத்தில் பல்வேறு வகையான சுப நிகழ்வுகளை இனிமையாக சந்திப்பதற்கான யோகத்தையும் அள்ளி கொடுக்கிறது. தைரியஸ்தானத்தில் குரு இருப்பதால் சில அலைச்சல் ஏற்பட்டாலும் காரிய வெற்றி நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக கும்பராசிக்காரர்களுக்கு மிகவும் வலுவான சிறப்பான முன்னேற்றத்தை தரக்கூடிய ஒரு அற்புதமான தருணமாக அமைந்துள்ளது என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகின்றன. மனதில் ஏற்படக்கூடிய குழப்பங்கள், தயக்கங்கள், எதிர்காலத்தை பற்றிய அச்சம், பகை உணர்ச்சி போன்றவை நீங்கி நல்ல முன்னேற்றமும் ஒற்றுமையும் குடும்பத்தில் கிடைப்பதற்கான யோகம் உண்டு. தக்க தருணத்தில் அனைத்து விதமான நல்ல பல சந்தர்ப்பங்களையும் குரு சுக்கிரனின் இணைவு காரணமாக குரு சுக்கிர யோகத்தின் காரணமாக பல நன்மைகளை இல்லத்தில் சந்திப்பதற்கான யோகம் மிகவும் வலுவாக கிடைக்கிறது. புதிதாக அசையும் அசையா சொத்துக்கள் வாங்குவதற்கான அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகளும் நிச்சயமாக கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக தான் பார்க்கப்படுகிறது. கலைத்துறையின் நாயகனாக இருக்கக்கூடிய சுக்கிரன் குருவுடன் இணைந்திருப்பதால் சாத்தியமற்ற கடினமான கலைத்துறை ரீதியான பணிகளை கூட சிறப்பான முறையில் பிரம்மாண்டமாக செய்து முடிக்கக்கூடிய யோகம் உண்டு. சற்று கடினமாக உழைத்தாலும் கூட அதற்கேற்ற அங்கீகாரமும் அதற்கேற்ற லாபமும் நல்ல முன்னேற்றமும் இந்த தருணத்தில் மிக வலுவாக நிறைந்து கிடைப்பதற்கான அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகள் உண்டு. எனவே அனைத்திலும் மிக பெரிய அளவில் மகிழ்ச்சியும் முன்னேற்றமும் இந்த தருணத்தில் நிச்சயமாக உங்களை தேடி வருவதற்கான யோகம் கலைத்துறையில் உண்டு. அரசியல் சார்ந்த பணிகளில் ஜென்ம சனியின் ஆதிக்கம் இருந்தாலும் கூட மற்ற கிரகநிலைகள் சாதகமாக மாறக்கூடிய இந்த தருணத்தில் கட்சியிலும் மக்கள் மத்தியிலும் செல்வாக்கு அதிகரிக்கும். நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய வெற்றி வாய்ப்பு உள்ளிட்ட பல நல்ல மாறுதல்களை சிறப்பாக பெறுவதற்கான அதிர்ஷ்ட யோகம் நிறைந்த ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது. பல்வேறு வகையான சிரமங்களிலிருந்து வெளிவருவதோடு தெளிவான ஒரு சூழ்நிலையும் மனநிலையும் பெறுவதற்கான அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகள் நிச்சயமாக இந்த தருணத்தில் மிகவும் அபரிவிதமாக கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான தருணமாக அமைகிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறாருங்க குரு மற்றும் சுக்கிரன். மேலும் 3ஆம் இடத்தில் 3 கிரகநிலைகள் வலுப்படுத்தும் போது 2ஆம் இடம் ஆகிய தனஸ்தானம் குடும்பஸ்தானத்தை வித்யாகாரகராக இருக்கக்கூடிய புதன், செவ்வாய் மற்றும் ராகு ஆகிய 3 கிரகநிலைகள் 2ஆம் இடமாகிய குடும்பஸ்தானத்தை வலுப்படுத்துகின்றன. சுக்கிரன் 3ஆம் இடத்தில் இணைந்து வலுப்படுத்தக்கூடிய இந்த வேளையில் புதன் 2ஆம் இடத்தில் வலுவாக சஞ்சரிப்பது கல்வியில் நல்ல முன்னேற்றம் பெறக்கூடிய ஒரு அமைப்பாகவும் தனித்திறமைகளை மாணவர்கள் வளர்த்து கொள்ள
கொள்ளக்கூடிய யோகம் கும்பராசி மாணவர்களுக்கு மிகவும் அதீதமாக கிடைக்க போகிறது என்பதை வித்யாகாரகராக இருக்கக்கூடிய புதன் உறுதிப்படுத்துகிறாருங்க. பல்வேறு வகையான தடைகள், சிரமங்கள், சிக்கல்கள் விலகி நல்ல முன்னேற்றமும் மிக சிறப்பான எதிர்காலத்தை அமைத்துக் கொள்ளக்கூடிய வகையில கல்வியில் சிறப்பான முன்னேற்ற வாய்ப்பை நிறைந்து வருவதற்கான யோகம் உண்டு. அது மட்டுமல்லாது விவசாயத்துறையின் நாயகனாகவும் பூமிக்காரகன் என்று சொல்லக்கூடிய செவ்வாய் கும்பராசியை விட்டு விலகி 2ஆம் இடமாகிய தனஸ்தானத்தில் அமர்ந்திருப்பதால் குடும்பத்தில் பல்வேறு வகையான சுப நிகழ்வுகள் நிச்சயமாக நடைபெறும். ஆனால் அதே வேளையில் இந்த தருணத்தில் விளைச்சலும் வருமானமும் அதிகரிக்கக்கூடிய யோகம் விவசாயம் சார்ந்த பணிகளில் நிறைந்து கிடைக்கிறது. எனவே ரெட்டிப்பு நன்மை நிறைந்த ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது. புதிய அசையும் அசையா சொத்துக்கள் மற்றும் பல முதலீடுகளை மேற்கொள்வதற்கான அதிர்ஷ்ட யோகம் நிறைந்த ஒரு தருணமாக அமைந்துள்ளது. முன்னெச்சரிக்கையுடன் பல நிகழ்வுகளை மேற்கொண்டால் ஏற்படக்கூடிய விரயங்களை தவிர்த்து மிக பெரிய அளவில் முன்னேற்றத்தை பெறுவதற்கான யோகம் விவசாயம் சார்ந்த பணிகளில் நிச்சயமாக உண்டு. கால்நடை வளர்ப்பிலும் நல்ல முன்னேற்றம் நிறைந்து கிடைக்கும். மேல் கிரகமாக இருக்கக்கூடிய ராகு 2இல் இருப்பது சாதகமற்ற அமைப்பாக பார்க்கப்பட்டாலும் கூட அவரது சஞ்சார தூரத்தில் பாதிக்கு மேல் கடந்து விட்டார். எனவே இனி பல சிரமம் குறைகிறது. அது மட்டுமல்லாது அஷ்டமத்தில் வீற்றிருக்கக்கூடிய ஏதுவும் பாதிக்கு மேல் கடந்து இருக்கக்கூடிய இந்த தருணத்தில் கும்பராசிக்காரர்கள் 7.5 சனியின் நடுப்பகுதியில் சந்திக்கக்கூடிய பல சிரமங்கள் வெகுவளவில் குறையக்கூடிய இனிமையான தருணமாக அமைகிறது. எதிர்காலத்தை பற்றிய அச்சம் நீங்கக்கூடிய வகையில் பல சிறப்பான முன்னேற்ற வாய்ப்புகள் இந்த தருணத்தில் நிச்சயமாக உண்டு. அது மட்டுமல்லாது சந்திரனும் மிக சாதகமாக வலம் வந்து கொண்டிருக்கிறார். எனவே திட்டமிட்டதை விட நல்ல வளர்ச்சியும் முன்னேற்றமும் இந்த தருணத்தில் மிக வலுவாக பெறுவதற்கான அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகள் நிச்சயமாக கும்பராசிக்காரர்களுக்கு உண்டு. கும்பராசிக்கார பெண்மணிகளை பொறுத்தவரைக்கும் குரு சுக்கிரன் ஆகிய 2 கிரக நிலைகளும் வெற்றிக்கு உரித்தான 3இல் உச்சம் பெற்ற சூரியனுடன் இணைந்து சஞ்சரிக்கக்கூடிய இந்த வேளையில் பெண்மணிகள் எந்த காரியத்தை கையில் எடுத்தாலும் அவற்றில் வெற்றி கிடைக்கும். பிரம்மாண்டமான முறையில் வெற்றி பெறுவதோடு மட்டுமல்லாது பெண்மணிகள் சந்திக்கக்கூடிய தடைகளை தகர்த்தெறிவதற்கான வாய்ப்பு நிச்சயமாக உண்டு. ஆனால் சிக்கல் நிறைந்த விஷயங்களில் சற்று ஆலோசனை கேட்டு செயல்படுவது பெண்மணிகளின் நலனுக்கு மிக சிறப்பான ஒன்றாகவும் பார்க்கப்படுகிறது. ராசியின் அதிபதியான சனி ஜென்ம சனியாக ஆட்சி பலம் பெற்று ஜென்ம ராசியில் அமர்ந்திருக்கிறார். ராசியின் அதிபதி ஆட்சி பலம் பெற்றிருப்பது வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பு என்றாலும் கூட அவர் ஜென்ம ராசியில் அமர்ந்திருப்பதால் சற்று கூடுதல் கவனமும் விழிப்புணர்வும் உத்தியோகம் சார்ந்த பணிகளில் நிச்சயமாக கும்பராசிக்காரர்களுக்கு தேவைப்படுகிறது. எதை செய்தாலும் பொறுமையுடன் செய்ய வேண்டும். அவசரம் காட்ட வேண்டாம். சில விஷயங்கள்ல வளைந்து கொடுத்து செல்வதால் நல்ல முன்னேற்றம் உத்தியோக ரீதியாக கிடைப்பதற்கான யோகம் உண்டு. இந்த தருணத்தில் பொறுமையாக செயல்பட்டால் சுக்கிரன் மற்றும் குருவின் அமைப்பால் உச்சபட்ச வளர்ச்சி உத்தியோக ரீதியாக தொழில்துறை ரீதியாக கிடைப்பதற்கான யோகம் மிகவும் வலுவாக கும்பராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக கிடைக்க போகிறது. கும்பராசிக்காரர்களுக்கு தொழில்துறை வியாபாரத்துறையில் மிக வலுவாக சுகஸ்தானத்தில் வீற்றிருக்கக்கூடிய குரு மற்றும் சுக்கிரன் சூரியன் என பல கிரகநிலைகள் வலுப்படுத்தக்கூடிய இந்த வேளையில் பல்வேறு விதமான தடைகள் விலகும். புதிய வாய்ப்புகள் ஒப்பந்தங்கள் நிறைந்து கிடைப்பதற்கான யோகம் தொழில்துறை வியாபாரத்துறையில் மிக சிறப்பாக கிடைப்பதற்கான வாய்ப்பு உண்டு. பல்வேறு வகையான பிரச்சனைகள் ஏற்பட்டாலும் அனைத்து விதமான எதிர்ப்புகளையும் சமாளித்து சிறப்பான முன்னேற்றத்தை பெறுவதற்கான யோகம் நிச்சயமாக கிடைக்கிறது. மாணவர்களின் எதிர்காலத்தையும் சிறப்பாக அமைத்துக் கொள்ளக்கூடிய யோகத்தை ஜென்மசனி நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்கிறார் கும்பராசிக்காரர்களுக்கு. மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயமாக கும்பராசிக்காரர்கள் வாரத்தில் ஏதேனும் ஒரு நாள் விரதம் இருந்து அருகாமையில் உள்ள ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். தங்களுடைய வாழ்வில் ஏற்படக்கூடிய சிரமங்கள் விலகி சுபிட்சம் நிச்சயமாக நிறைந்து கிடைக்கும். கும்பராசிக்காரர்களுடைய வாழ்வில் என்பதில் சந்தேகமே இல்லை.